வைகை நதி தென்மதுரை வைகை நதி. கோபாலா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? உன் பொண்டாட்டி அவ தம்பி கூட்டு போறாரு பாத்துக்கிட்டு நிக்கிற. அவங்க தம்பி கூப்பிட்டதான் அவங்க பாட்டுக்கு போனாங்கல்ல, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆச்சி. நீ வாய மூடு வலி, எல்லாம் உன்னையாலதான். இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நீ எதுக்கு அவன் தங்கச்சியை வச்சு பேசிட்டு இருந்த? பிளாக்மெயில் பண்றீங்களா? பிளாக்மெயில். இப்ப பாரு அவன் நிலைமையை எப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான் பாரு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. அந்த மானமும் மரியாதை இன்னைக்கு தான் போயிருக்கா? அது என்னைக்கே போயிருச்சு. என் பிள்ளை என்னையவே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த சொல்லிட்டாரு. இந்த ஒரு பேச்சை கேட்டுட்டும் ஒரு தகப்பனா நான் உசுரோட இருக்கணுமா? வேண்டாம் சித்தப்பா, குடும்பத்தோட சேர்ந்து சேர்த்து தொலைவோம். என்ன பாக்குறீங்க? நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தானே தண்டனை அனுபவிக்கணும். அதை தூக்கி இன்னொரு பிள்ளை மேல போட்டா எல்லாம் தான் உட்காந்துருக்கா பாரு. இவளாலதான். என் மாப்பிள்ள சொன்னது சரிதான். இவ ஆசைப்பட்டதுக்கெல்லாம் நம்ம கொம்பு செய்வி விட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் இத்தனை வருஷ காலமா. சரி, அதையெல்லாம் ஒரு கணக்குல சேர்த்துடலாம். இந்த தடவை இவ ஆசைப்பட்டு கேட்டது அக்காவோட வாழ்க்கையவே பங்கு போட கேட்கறோம். அதை பார்த்துக்கிட்டு நம்மளும் சரி சரின்னு போயிருந்திருக்கோம் பாருங்க. சமாதானம் பேசுறோம், ஆறுதல் சொல்றோம், அட்வைஸ் பண்றோம்னு தான் சுத்திக்கிட்டு இருந்தோமே தவிர்த்து இவளை ஒரு வழி பண்ணாம விட்டுட்டோம் பாத்தீங்களா? அதான் இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச்ச கேட்க வேண்டியதா இருக்கு. இப்ப கடைசியில என் வாழ்க்கையும் கேள்விக்குறியா போயிருச்சு இவளால. அண்ணே, நீங்களுமா என் மேல கோவப்படுறீங்க? இனி உன் வாயால அண்ணன்னு கூப்பிடாது. இன்னையில இருந்து எனக்கு ஒரு தங்கச்சி தான், அது மலர் மட்டும்தான். ஆமா, நீ சொல்லிட்டு ஆச்சா? அதான் உங்க குடும்பத்தோட இனிமே ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரே பிள்ளைய. இனிமே நான் என் பேத்தி பிள்ளைய எப்படி பாப்பேன்? அவகிட்ட எப்படி பேசுவேன்? தளத்தலையா அடிச்சுக்கிட்டேனே. யாராவது ஒரு வார்த்தை என் பேச்ச கேட்டீங்களா? அட எதுவுமே வேண்டாமப்பா. அந்த மனுஷங்கிட்ட போய் என் பிள்ளைய கட்டிக்கிறையான்னு நீங்க எல்லாரும் கேட்க முன்னாடி ஒரு நிமிஷம் மலர நினைச்சு பார்த்திருந்தா இப்படி எல்லாம் கேட்டிருப்பீங்களா? ஏன் முத்துமணி, நீயும் ஒரு பொம்பளை தானே. உன் புருஷன் இன்னொரு பொண்ணு பங்கு போட வந்தா நீ சும்மா இருப்பியாத்தா? அந்த பிள்ளைய பத்தி யாருமே யோசிக்கலையேத்தா. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவ புருஷன் கேள்வி கேட்டுட்டு போயிட்டாரு பத்தியா? நீ நம்மெல்லாம் நாண்டுகிட்டு தான் தொங்கணும். இப்ப தலையை குடிஞ்சு என்ன பிரயோசனம்? கல்யாணம் பண்ணி வைத்தா, ஊரை கூட்டி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் மண்டபம் பிடிச்சு உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தா. போதும் போதும். அவர் பேசுனதே நெஞ்சில ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி இருக்கு. நீங்க வேற பேசாதீங்க. பண்ண தப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். கோபாலா, நீயாவது கொஞ்சம் சுதாரிச்சு முடிச்சுக்கையா. போய் உன் மாப்பிள்ள கையில காலில் விழுந்தாவது உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்ட பாரு. இதுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் ஆடிக்கிட்டு இருக்காத. அந்த புள்ள நல்ல பிள்ளையா, நல்ல குடும்பத்து பிள்ளை. விட்டுறாத அந்த பிள்ளைய. நான் என்ன செய்வேன் ஆச்சி? என்னமாவது செய்யா, என்ன வேணாலும் செய்யி. ஆனா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ பாரு. இந்த கூட்டத்து கூட சேர்ந்தா நீ உருப்பட மாட்ட. போய் உன் மாப்பிள்ள கையில காலில் விழுந்தாவது உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க பாரு. ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டி இல்லைன்னா அது ஒரு மாதிரி, பொண்டாட்டி இருந்தும் கூட வந்து வாழாம இருக்கான்னா அது வேற மாதிரியா. நீ பாக்குற உத்தியோகத்துக்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடும். உன் பொண்டாட்டி உன் கூட இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க. தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, ஆச்சி, அண்ணனுங்க, தம்பிங்கன்னு யாரையும் பார்க்காத. உன் பொண்டாட்டியை மட்டும் பாரு. அவதான் உனக்கு காலத்துக்கும் கூட வருவா. என் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு நம்ம எனக்குன்னு ஒண்ணும் இல்லை. இவங்க எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க. உன் வாழ்க்கையை நீ பாரு. நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. அதை நீயே நாசமாக்கி கிடாதையா. ஆச்சி சொல்றதை இப்பயாவது கேளு. முத்துமணி, ஏதோ உன் பிள்ளை புத்தி கட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டா. சரி, நடந்தது நடந்து வச்சு, இதெல்லாம் மறந்துருங்க. யாரா இருந்தாலும் தப்பு பண்றது சகஜம்தான். அந்த தப்பை தொடர்ந்து பண்ணாம இருக்கிறதுல தான் அவங்களோட நல்ல குணம் இருக்கு. பேர பிள்ளை பேசிட்டு போனதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்காக அதை மறந்துடாதீங்க. அதை மனசுல ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அவமானம் மனசுக்குள்ள இருந்தா தான் நமக்கும் புத்தி வரும். அந்த அவமானத்தை, அவர் கேட்ட கேள்வி எல்லாம் மனசுல ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கத்தா. ஒரு உலகத்துல யாரும் பண்ணாததையா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுதானே அவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஒரு உலகத்துல எல்லாரும் தப்பு பண்ண நம்மளும் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லத்தா. உன் பிள்ளை உசுரை விட பாத்துருச்சுன்னு பயந்துக்கிட்டு உங்க அக்கா பத்த பிள்ளைய உசுரோட கொளுத்த பத்த பத்தியா? சரி, எல்லாரும் சாப்பிட்டு படுங்க. நான் கிளம்பட்டா இல்ல கூட இருக்கவாத்தா? எது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுக்கிடுவீங்களா? எத்தா முத்துமணி, உன்னையத்தான் கேட்குறேன். இருக்கவாத்தா? எது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுக்கிடாதேத்தா. மலர், என்னம்மா என்னையவே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு வந்துட்டீங்க பார்ட்னர். அவங்க ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா என்ன குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பயமா இருக்கு பார்ட்னர். அப்படி எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு. தன்னோட சந்தோஷம் தான் பெருசுன்னு உங்களை பத்தி கவலைப்படாம ஒரு முடிவு எடுத்தாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க.
காயத்ரி பண்ணாலே பார்ட்னர். அது அவங்க எனக்காக எடுத்த முடிவுன்னு இன்னமுமாடா நீங்க நம்புறீங்க? ஹாஸ்பிட்டல்ல வச்சு புத்திசாலித்தனமா அத்தனை கேள்வி கேட்டீங்க, இப்போ என்னாச்சு? ஆமா, இருந்தாலும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு. அப்படியே ஏதாவது ஆனாலும் நம்ம அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட முடியாது. அப்படி சொல்லாதீங்க பார்ட்னர். நம்ம மைனி அங்க கட்டி கொடுத்துருக்கோம். அக்கா, என்னடா? நீ ஏன் உம்முன் இருக்க? இல்ல, வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரேன். நீ உன் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கல, அதான். உன் வீட்டுக்காரர் உனக்கு ஃபோன் எதுவும் பண்ணாருன்னா அட்டன் பண்ணி பேசாத. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் அண்ணன் ஃபோன் பண்ணுவான்னு வேற நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பார்ட்னர்? பாப்போம். நீ கூப்பிட்டதும் நான் பாட்டுக்கு உன் கூட வந்துட்டேன்டா தம்பி. வந்துட்டேல, வந்தது வந்ததாகவே இருக்கட்டும். அது இல்லடா. இங்க பாரு, உன் கல்யாண விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே நீ என் பேச்சு எதுவுமே கேட்கல. இனிமேலாவது கேளு. என்ன? சரி. உங்களுக்கு என்னடா, இன்னும் ஏதாவது என்கிட்ட கேட்கணும் போல இருக்கோ? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு சிரிப்ப பாரு. அப்படியா பேசுனா? ஆமா, நம்ம போட்ட திட்டம் எல்லாம் 2வது தடவையும் பாழா போச்சு. இப்ப என்ன சார் செய்யறது? இதை இப்படியே விடக்கூடாதுங்க. அதான் சார் நானும் உங்ககிட்ட பேசலான்னு கையோட வர சொன்னேன். அவர் பாட்டுக்கு உங்க குடும்பத்தோட இனி ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என் பத்திரம் வேற அவர்கிட்ட இருக்கு. என்னங்க எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு? அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. நீங்க பணத்தை கொடுத்தா அவன் பத்திரத்தை திருப்பி கொடுக்க போறான். எல்லாம் லீகலைஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அது பிரச்சனை இல்லை. மலர் பேர்ல இருக்கிற முதல் கடையோட டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கு. அதை நம்ம இல்லீகலா மூவ் பண்ணியிருக்கோம். அந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பத்திரம் யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு. இந்த விஷயத்துல என்ன மீறி அவன் எதுவுமே பண்ண முடியாது. ஆச்சு, இன்னும் ஒரே 1 மாசம்தான். இந்த மாசம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அடுத்த மாசம் நான் லீகலா நோட்டீஸ் விட்டுருவேன். டாக்குமெண்ட்டை வச்சு கடன் வாங்கினதுல இருந்து அசலையும் கட்டல வட்டியையும் கட்டலன்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுருவேன். அப்புறம் நான் உங்ககிட்ட பத்திரத்தை வச்ச விஷயம் தெரிஞ்சு போகுமே. அப்புறம் என் பேர்ல சார் கெட்டு போகும். ஆமா, இப்ப மட்டும் உங்களுக்கு அவங்ககிட்ட ரொம்ப நல்ல பேரு. இல்ல சார், அது உங்க சித்தி வீட்டுல இருந்து கிளம்பும் போது உங்களை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போனதா சொன்னீங்களே. ஆமா, அதை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு. எப்படியும் உங்களுக்கு உங்க தங்கச்சி அந்த கடையை விட்டு கொடுக்க போறதில்ல. அப்படி சொல்லித்தானே சார் இல்லீகலா நம்ம இந்த விஷயத்த மூவ் பண்ணோம். ஆமா, ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கலையே. நீங்க 2வது ஒரு கடை வாங்கினீங்கல்ல, அந்த கடை டாக்குமெண்ட்டையும் என்கிட்டயே வச்சிருக்கலாம்ல. நீயே ஒரு கிரிமினல், உங்ககிட்ட 2 டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டு. என்ன சார்? இல்ல சார், அப்போல்லாம் நமக்குள்ள அவ்வளவு பழக்கம் இல்லை பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தானே நம்ம இந்த மாதிரி பிளானே போட ஆரம்பிச்சோம். முதல்ல தெரிஞ்சிருந்தா 2யும் உங்ககிட்டே வச்சிருப்பேன். சரி விடுங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க அந்த கடையோட டாக்குமெண்ட்டை என்கிட்ட வச்சு இல்லீகலா லோன் வாங்கியிருக்கிறது அவனுக்கு தெரியாது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் 2வது ஒரு கடை வாங்கியிருக்கிறது அவருக்கு தெரியும்ல. அது 2வது கடைன்னு அவனுக்கு எப்படி சார் தெரியும்? ஏன்னா முதல் கடை மலர் பேர்ல இருக்கு. நீங்க உங்களுக்குன்னு ஒரு கடை சொந்தமா வாங்கியிருக்கிறதா தான் அவன் நினைப்பான். மலர் பேர்ல இருக்கிற கடையை என்கிட்ட அடகு வச்சு கடன் வாங்கி இந்த கடையை வாங்கியிருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அதுக்குள்ள எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்டை திருப்புறதுக்கு உண்டான வழியை பாருங்க. ஏன்னா இப்ப நடந்த விஷயத்துல அவன் ரொம்ப கோபமா இருப்பான். என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அதுக்குள்ள புகுந்துருவான். பாத்துக்கங்க, ஜாக்கிரதையா இருங்க. சரி, என்ன சார் செய்யணும்? முதல்ல உடனே எப்படியாவது பணத்தை புரட்டி அவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை மீக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சார் போவேன்? கடை வேலை இப்பதான் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. ஏதாவது பண்ணி ரெடி பண்ணுங்க சார். உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க சார். அவங்க ஏதாவது நகை வச்சிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் அடகு வச்சு அவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை எப்படியாவது முதல்ல திருப்புறதுக்கு உண்டான வழியை பாருங்க. சரி, பேசி பார்க்குறேன் சார். அதை முதல்ல செய்யுங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? அக்காவை வேற கையோட கூட்டிட்டு போயிட்டானா? ஆமா சார், அந்த கோவத்துல என் தம்பி கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அப்போ புருஷன் முண்டாட்டியே அவனே பிரிச்சுட்டான். பிரிஞ்சது பிரிஞ்சதாகவே இருக்கணும். திரும்ப அவங்க 2 பேரையும் சேரவே விடக்கூடாது. எங்க ஆச்சி அவனுக்கு எப்படியெல்லாம் ஸ்க்ரூ கொடுத்து டைட் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா போய் பொண்டாட்டியை கூட்டு வந்துருவான். உங்க தம்பி ஒரு எடுப்பார் கைப்பில்லை சார். யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவாரு. நீங்க பேசுற விதத்துல பேசி அவங்க 2 பேரையும் பிரிச்சே வச்சிருங்க. தன்னோட அக்கா வாழா வெட்டியா வீட்லயே இருந்தா அவனுக்கு அதுவே ஒரு பெரிய குடைச்சலா இருக்கும்.
அதுவும் இவனா தானே கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படிங்கிறப்ப எங்க வீட்டு பெரியவங்க சும்மா விட மாட்டாங்க. பாத்துக்கலாம், நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க. முதல்ல அவங்ககிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை திருப்புறதுக்கு பணத்தை ரெடி பண்ணுங்க. சரிங்க அரவிந்த் சார். சரி, அப்போ உங்க தங்கச்சி காயத்ரி இனிமேல் வேலைக்கு ஆக மாட்டா. ம், எங்க சித்தி சித்தப்பா அதுக்கு இனிமேல் விடவும் மாட்டாங்க. என்னவே நம்ம வீட்டுக்குள்ள விடுறாங்களோ என்னமோ. சரி, பார்ப்போம். ஒன்று போனால் இன்னொன்று வராமல போகும், பார்த்துக்கலாம். அடுத்து சீக்கிரமே ஒரு பிளானை போட்டுட்டு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக பண்ணுங்க அரவிந்த் சார். மூஞ்சில நல்ல கறியை பூசி செருப்பால் அடிக்காத குறைய அடிச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு அவர் மேலே பெருசாக பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் தங்கச்சி பிடிக்காது, அவ்வளவுதான். ஆனால் இப்போ அவரும் சேர்ந்து எனக்கு விரோதி ஆயிட்டாரு. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் என் தங்கச்சி பேரில் இருக்கிற கடையை என் பேரில் மாற்றணும். இன்னொன்று, என் மாப்பிள்ளையை அவமானப்படுத்தணும். பண்ணிடலாம். 2 பேரும் ஒரே குறிக்கோளோட செயல்பட்டா கண்டிப்பாக நடத்தி காட்டிடலாம். ஆமாம் சார், இது சீக்கிரமாகவே நடத்தணும். அதுக்கு சீக்கிரமாக என் தங்கச்சி கடைக்கு நோட்டீஸ் விடுறதுக்கு வழியை பாருங்க. இந்த மாதம் முடியட்டும், கண்டிப்பாக நோட்டீஸ் விட்டுருவேன். எனக்கும் அதுக்கு உண்டான டைம் பீரியட் முடிஞ்சா தானே அந்த வேலையை பார்க்க முடியும். அவங்களுக்கு அது பெரிய இடியா இருக்கணும் சார். கண்டிப்பாக இருக்கும். அதுக்குள்ள நீங்கள் அவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை திருப்புறதுக்கு வழியை பாருங்க. அப்பதான் நீங்கள் சொன்னதை நான் செயல்படுத்த முடியும். கண்டிப்பாக நான் இப்போவே போய் என் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறேன். பேசுங்க, பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வழியை பாருங்க. சரிங்க சார், ரெடி பண்ணிடுறேன். சரி, வரட்டா. இவன் நம்ம சொன்னதை எல்லாம் கேட்குறான். இவனை துருப்பு சீட்டை வச்சு தான் நம்ம விளையாட்டை ஆடணும். சார். என்ன? இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சார்? இல்லை, என் தங்கச்சி பேரில் இருக்கிற கடைக்கு நீங்கள் வட்டி கட்டலை அசல் கட்டலைன்னு நோட்டீஸ் விட்டீங்கன்னா தான் பொண்டாட்டிக்காக இவ்வளவு செய்கிற மாப்பிள்ள அந்த பணத்தை கட்டி கடையை திருப்பி கிட மாட்டாரா? அவரும் எக்கச்சக்கமாக வசதி உள்ளவர் தானே. தான் பொண்டாட்டிக்காக இத்தனை லட்சம் செலவு பண்ண மாட்டாரா என்ன? ஏங்க, இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு வேலை பண்ணுறேன்னா அதை யோசிக்காமல் இருப்பேனா? அதான் டவுட்டு, அதான் கேட்குறேன். நீங்கள் போங்க, முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க, அப்புறம் பார்ப்போம். சரி வரேன். இவன் சரியான முட்டாளா இருப்பான் போல. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு வர்ற எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குமா? போடா ஃபுல். மலர், என்னம்மா கீழே எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நீங்க இங்க தனியா வந்து நின்றுட்டு இருக்கீங்க? கீழே போய் எல்லாரும் கூட சேர்ந்து உட்காந்து பேசி இருங்கடா. என்கிட்ட ஏதாவது பேசணுமா? அதான் நான் வரும்போதே கவனிச்சேன், அக்கா இருக்கான்னு தானே பேசாம இருந்தீங்க. என்னடா எதுக்குனாலும் ஊன் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க? என்கிட்ட பேசுறதுக்கு கேட்கறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? கேளுங்க, என்னடா? சித்தப்பா உங்ககிட்ட காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதும் முதல்ல எதுக்கு பார்ட்னர் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க? அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் இந்த கேள்வி வரலையேன்னு. கேட்டுட்டேன்ல, பதில் சொல்லுங்க பார்ட்னர். சரி, நான் காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் நீங்க எதுக்கு அழுதீங்க? அப்புறம் அழாம என்ன செய்வேன் பார்ட்னர்? இதே விஷயம் பக்கத்து வீட்டுல நடந்திருந்தா அந்த ஆளோட சட்டையை பிடிச்சி கேட்பீங்கல்ல, ஏண்டா உனக்கு 2 பொண்டாட்டி கேக்குதான்னு? கேப்பேன். அப்போ உன் பொண்டாட்டியோட வாழ்க்கைன்னா உனக்கு என்ன அவ்வளவு லேசா போச்சா மட்டமா போச்சாடான்னு கேட்பீங்கல்ல? ஆமா கேப்பேன். அதே பிரச்சனை உங்களுக்கு வந்தப்போ ஏன் அழுதுட்டு நின்னீங்க? சொல்லுங்கடா, ஏன் அழுதுட்டு நின்னீங்க? அந்த இடத்துல என் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கலாம்ல, எதுக்கு அப்படி சொன்னீங்கன்னு என்ன கேட்டிருக்கலாம்ல. நான் எப்படி பார்ட்னர் உங்ககிட்ட அப்படி கேட்பேன், அதுவும் எல்லாரும் முன்னாடியும் வச்சு? ஏன் கேட்டா என்ன? மற்றவங்களுக்கு ஒன்றுன்னா எகிரிக்கிட்டு சண்டைக்கு போறீங்க, ரோடு தெருவுன்னு பார்க்காம. அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஏன்டா அழுதுட்டு நிற்கிறீங்க? சம்பந்தப்பட்டிருக்கிறது நீங்க இல்ல பார்ட்னர். நானா இருந்தா என்னடா? உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கு போலன்னு நினைச்சேன். ஓஹோ. ஆமா, நான் அடங்காதவ, ஒரு அடங்கா பிடாரி. எப்பவும் சண்டை இழுத்துக்கிட்டே வருவேன். என்ன மாதிரி பொண்ணை யாருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்குமே. பிடிக்குமா? நிஜமாவா? நீங்க பண்ற விஷயத்தெல்லாம் நான் என்னைக்காவது குறை சொல்லி இருக்கேனா? சொல்லி இருக்கீங்க பார்ட்னர். தகுதி இல்லாதவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வீணா சண்டை போடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? கேள்விப்பட்டேன். சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வரும்போது மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டாலாம். அதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். அந்த மாதிரி வேலையை நீங்க பார்க்கும்போது தான் நான் குறை சொல்லியிருக்கேனே தவிர்த்து மற்றபடி வேற எதுவும் சொன்னது இல்லைலடா. அப்புறம் எதுக்கு பார்ட்னர் அப்படி பேசுனீங்க? அதான் சொன்னேன்ல, நீங்க பேசுவீங்கன்னு பார்த்தேன், பேசல, அழுதுட்டு தான் நின்னீங்க, அதான் நான் பேசினேன். ஆனா அதுவும் நல்லதுக்கு தான். என்ன நல்லது? என் பொண்டாட்டி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல. எப்படி?
நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 2 மாசம் ஆகுதா? அதுக்கு 1 மாசம் முன்னாடியில இருந்தே உங்களை எனக்கு தெரியுமா? ஆமா. ம். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க கோவமா இருந்து பார்த்திருக்கேன், முறைச்சு பார்த்திருக்கேன், சிரிச்சு பார்த்திருக்கேன். அழுது மட்டும் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் பார்த்தேன். அதுவும் அந்த கண்ணீர் யாருக்காக? எனக்காக. அப்போ எவ்வளவு வேல்யூபிள் அது. ஆமா பார்ட்னர், எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் அழுததே கிடையாது. அப்படிப்பட்டது கிரேட் மலர்விழி இன்னைக்கு கருப்பனுக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டுருக்காங்கன்னா அப்போ கருப்பன் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். வாங்க. நிஜமா தாண்டா, நமக்காக ஒருத்தவங்க கண்ணீர் விடுறாங்கன்னா அந்த கண்ணீர் எவ்வளவு விலை மதிப்பில்லாததா இருக்கும். அதுவும் எதுக்காகவும் அழாதவங்க இன்னைக்கு எனக்காக அழுதுருக்காங்கன்னா நான் ஒன்றும் உங்களுக்காக அழல. பின்ன யாருக்காக அழுதீங்க? நீங்க பாட்டுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா, அவளோட வாழ்க்கையை நினைச்சுதான் அழுதேன். அடியே. ஆமாப்பா, அதுக்காக தான் அழுதேன். நீங்க ஒன்றும் உங்களுக்காக நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லடி. உங்களுக்காக மூச்சு முட்டை பேசிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் அமைதியா காத்துக்கிட்டே இருந்தா நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க போல. தேவைதாண்டி, எனக்கு ரொம்ப தேவைதான். ஆமா ஆமா, தேவைதான். நீங்க எப்படியும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பார்ட்னர். நான் சும்மா தான் அழுதேன். ஆஹா, எப்படி? ஆமா, உங்களுக்கு நான் பொண்டாட்டி, என்னவே உங்களால சமாளிக்க முடியாது. இதுல உங்களுக்கு இன்னொரு பொண்டாட்டி வேறையா? அதான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா, ஆமாதான். நல்லதுக்கு காலம் இல்லடி, நல்லதுக்கு காலம் இல்ல. அதே மாதிரி நல்லவனுக்கும் காலம் இல்ல. நல்லவனால இருக்க கூடாது பார்ட்னர். அதான் அதான் நான் பண்ற தப்பு. ஆமா. ச்சே, இன்னைக்கு நான் பேசின பேச்ச கேட்டு என் பொண்டாட்டி அப்படியே மெய்சிலிர்த்து போய் எனக்கு முத்தமா கொடுப்பாங்கன்னு வேகமா மாடி ஏறி வந்தேன். அச்சச்சோ. ஆனா வந்த இடத்துல எனக்கு பல்பு தான் கிடைச்சிச்சு. ஆமா பாத்தீங்களா, சோ சேட். அதான் அப்போ போட்டுற வேண்டிதான். என்னது? டிக்கெட் ஃபார் ஹனிமூன். போடுவாரு, பயம் இல்லாம போடுவார்ல. ஏண்டி போட்டா என்ன? செவனேன்னு இருந்த மைனியை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க. அவங்கள இங்க விட்டுட்டு நம்ம ஹனிமூன் போறதா? நல்லா இருக்குமே. ஆமால்ல. அதுவும் இல்லாம இன்னும் ஒரு 10 நாளைக்கு நம்ம வீட்ல விசேஷம் இருக்கு. அப்படின்னா டிக்கெட் போட வேண்டாம். குட் பாய். வீட்லயே ஹனிமூன் கொண்டாடிடுவோம். நான் மாட்டேன். மாட்டேன்னா நீங்க இல்லாம எப்படி? உங்களை கட்டிக்கிறதுக்கு தான் கியூல நிக்கிறாங்களே பொண்ணுங்க. எனக்கு இந்த மலர்வெளி தான் வேணுமே. பார்ட்னர், நான் தான் அப்பவே படிச்சு சொன்னேன்ல பார்ட்னர், என் அண்ணனுக்கு உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு. அடியே, நீ எங்க இருந்து எங்கடி தாவுற? எப்பவுமே உனக்கு இதே வேலையா போச்சு. உன்னை பத்தி நீ நினைக்கவே மாட்டியாடி எப்பவுமே. இல்ல பார்ட்னர், நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. எங்க அண்ணனும் ரொம்ப வீம்பு பிடிச்சவன் பார்ட்னர். அப்படியெல்லாம் இறங்கி வரமாட்டான். மைனியோட வாழ்க்கை என்னத்துக்காகும்? இந்த புள்ள ஃபர்ஸ்ட் நைட்ல ரெடியா இருந்தப்பவே மேட்டர் முடிச்சிருந்திருக்கணும். ஏமாந்துட்டியாடா கருப்பா. பார்ட்னர், விளையாடாதீங்க பார்ட்னர். நான் மைனியோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அடே, அன்னைக்கு நான் சொன்னதுதான். உங்க அண்ணனை பத்தியும் உங்களுக்கு தெரியாது, உங்களை பத்தியும் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க 2 பேரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். தெரியும்டி. ஆமா, இவர் பெரிய எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். என்ன? அடியே பொண்டாட்டி, இந்த எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் சொன்ன டீட்டெயில வச்சுதான் உங்க பெரிய அண்ணனை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சது, ரைட்? அது உங்ககிட்ட டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து வச்சிருக்கான், அதனால தெரிஞ்சது. உங்களோட கடை டாக்குமெண்ட் அரவிந்தன் கிட்ட தானே கொண்டு போய் வச்சிருக்கான். அது எப்படி எனக்கு தெரிஞ்சது? ஆமா, எப்படி தெரிஞ்சது? அதுக்கு எதுக்கடி தள்ளி போற? நீங்க பெரிய ஆளு தான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன். உங்க அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் இல்லை. என் பொண்டாட்டி என்னைய விட பெரிய ஆளு, அது அவங்களுக்கே தெரியாது. அப்படி ஒன்றும் இல்லை. அப்படித்தாண்டி. இல்லை. ஆமாங்கிறே. எப்படி? ஆமா, பாருங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் அதிகமா சிரிக்கிறதே உங்களால தான். அப்படியா? எதனாலங்க? அது 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 நீங்க அப்பப்போ பண்ற கோமாளித்தனத்தினாலதான். என்னது? இந்த வரல பாருங்க. அடியே விடுறி விடுறி, வலிக்குதடி விடுறி. பொண்டாட்டி விடுடி, சொன்னா கேள்றி விடுறி. ஐயோ பார்ட்னர், நீங்க தான் பார்ட்னர் என்னைய பிடிச்சு வச்சிருக்கீங்க. பொண்டாட்டி இப்படி எல்லாம் பொய்யா சொல்லாதடி, விடுடி, வலிக்குது. பார்ட்னர், இப்படி எல்லாம் பொய்யா சொல்லாதீங்க பார்ட்னர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நம்புவாங்க இவங்க. விடுங்க பார்ட்னர். அநியாயமா ஒரு அப்பாவி பிள்ளை மேல பழிய போடாதடி, கையடுறி.
ஐயோ பார்ட்னர், கையெடுங்க பார்ட்னர். நீங்க சொல்றதை தான் பார்ட்னர் எல்லாரும் நம்புவாங்க. நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க பார்ட்னர். அப்படின்னா ஒன்னும் சொல்லாதீங்கடா. ஷோ, சத்தம் வெளியே கேட்க கூடாது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்னைய பத்தி? போதும். ஏத்தே பாப்பா, உன் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிற. என் வீட்டுக்காரர் தான் அத்தா கூப்பிட்டுட்டே இருக்காரு. தம்பி எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்படியா சொல்லிட்டான்? சரித்தா, எதுவாக இருந்தாலும் கருப்பன் சொல்கிறபடியே கேளு. என் பிள்ளை ஒரு நாளும் தப்பாக சொல்ல மாட்டான் உனக்கு. அருமை பெருமையாக பிள்ளைய பெற்று வளர்த்து இப்படி கட்டி கொடுத்து ஏமாந்து போயிட்டான். இந்தா பஞ்சு, அப்படியெல்லாம் சொல்லாத. அதெல்லாம் மாப்பிள்ள நல்ல வருதே. நாங்க நல்லா விசாரிச்சு தானே கட்டி கொடுத்தோம் பிள்ளைய. நான் ஒரு பக்கம் விசாரிச்சேன், கருப்பன் ஒரு பக்கம் விசாரிச்சான், இந்த வெற்றி ஒரு பக்கம் விசாரிச்சான். என்ன விசாரிச்சு என்ன செய்ய? பிள்ளை ஒரு பூ வைக்கிறதுக்கு கூட பேட்ச் வந்துருச்சு பாருங்க. சரிதா பஞ்சு, ஆஸ்பத்திரியில அவங்க பிள்ளை அப்படி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கேல, அப்படி சொல்லி இருப்பாங்க ஒரு வருத்தத்துல. விடு விடு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாத. பிள்ளை முகமே களை இல்லாம இருக்கு பாருனே. சரிதா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டால, பிள்ளைய நல்லது பொழுது சாப்பிட வச்சு உடம்பு தேத்தி விடுவோம். அங்க போய் என்னன்னு வேலை பார்த்து கஷ்டப்பட்டாலோ என் பேத்தி. இவளை பார்த்தா கஷ்டப்பட்ட மாதிரியா தெரியுது. ஏன் ஆளாளுக்கு இப்படி சிம்பதி கிரியேட் பண்ணி சீன் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, என்னையவே அடி. அங்க இருந்து எட்டுக்கிட்டு என்ன அடிக்கிற? உன் பக்கத்துல தானே அவ உட்காந்துருக்கா. அவளை 4 போடு போனேன். நான் எதுக்குடா என் பாத்தி அடிக்கணும்? அவளே பாவம், பிள்ளை துரும்பா இழைச்சு போய் வந்திருக்கு. ஆமா, யாரு இவளா துரும்பா இழைச்சிருக்கா? இங்க இருந்து போனதுக்கு ஒரு சுத்து பெருத்து இருக்கா, கொஞ்சம் கலர் வேற கூடி இருக்கா. ஏய் இங்க பாரு கருப்பாயி, இந்த கலர்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது. என்ன, நாளை காலையில நல்லா தேய்ச்சி குளிச்சு நம்ம பரம்பரை கலருக்கு வந்துரு. போ மாடு. பாத்தியா பாத்தியா, எவ்வளவு கவலையா இருந்தாலும் என்னைய மாடுன்னு சொல்லி திட்டுறதை மட்டும் விட்டுறாத. ஒரு பூ வைக்காம இருக்கிறது குத்தமாயா? அதுக்கு இப்படி உட்காந்து சிம்பத்தி மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? என் பேத்தி என்னாலும் தலையை சீவி 4 முழம் பூ வைப்பா. எவ்வளவுதான் பூ விலை ஜாஸ்தியா இருந்தாலும் என் பேரை வாங்கி வாங்கி கொடுத்துருவானே. இப்ப என் பிள்ளை ஒரு 4 முழம் பூ வச்சதுக்கு கோளாறு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் யாரும் கோளாறு சொல்லிட்டாங்க திட்டாங்கிறதுக்காக எல்லாம் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு பூ வைக்காம இருக்கிற ஆளா இவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ சிங்சாக் போடாத. நோ மை கிராண்ட்சன், அவ எவ்வளவு ஃபீலிங்ல இருக்கான்னு பாரு. ஆனா நீ இந்த நிலைமையிலையும் உன்னை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓய் கற்பாய், பாத்தியா உங்க ஆத்தாவோட ஃபீலிங்ஸ? ஃபீல் பண்றது கூட இங்கிலீஷ்ல தான் ஃபீல் பண்ணுவா. ஏன்டா இவ இப்படி மாறிட்டா? எல்லாம் நீ இந்த வீட்டை விட்டு போன துக்கம் தான், வேற என்ன? நிச்சயமாதான் கருப்பாயி, பைத்தியம் பிடிச்சிருச்சு உங்க ஆத்தாளுக்கு. அடே, அப்படியே ஒரு எத்தனைன்னு வை, எங்கிட்டு போய் விழுவேன்னு தெரியாது. எத்தி பாரு, அப்படியே எங்க அக்கா மடியில போய் விழுந்துருவேன். உன்னை எப்படி மிஸ் பண்ணேன் தெரியுமாடா தம்பி? அதுக்குதான் என் அண்ணன் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆமா, அப்படியே வச்சுக்கலாம். சரி இந்தா பாப்பா, வருத்தப்படாத. என்ன, பேர பிள்ளை கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வருவாரு. ஆனா தம்பி அந்த குடும்பத்தோட இனிமேல் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டான் தா. ஒரு வேகத்துல கோவத்துல எல்லாம் சொல்றதுதான். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அந்த குடும்பத்துல தானே நீ வாக்கப்பட்டு போயிருக்க. அதான் கோமதி, அந்த தைரியத்துலதான் அவங்க இப்படி ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே ஆட விட்டுட்டு இருக்க சொல்றியா? என் அண்ணன் பண்ணது கரெக்ட். அந்த மீசக்காரர் வரட்டும், நம்ம வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கோ. என்ன, அப்படி மட்டும் அந்த மீசக்காரர் இங்க வரட்டும். அவர் மீசைய பிடிச்சு நான் தொங்கி ஊஞ்சல் ஆடுறேன்னா இல்லையான்னு பாரு. ஏண்டா? ஐயா, எங்க அக்காவை இந்த பாடுபடுத்தி இருக்கேன்னு கேட்டு நான் தொங்குறேனா இல்லையான்னு மட்டும் பாரு கருப்பாயி. தொங்கு தொங்கு, அவர் விட்டாருன்னா தொங்கு. ஏ வெண்ணிலா, நீ ஏன் தான் உம்முன்னு இருக்க? இவன் எல்லாத்துக்கும் பாவப்பட்டு இருக்காக்கா. அந்த பிள்ளைக்கு அவ்வளவு விவரம் பத்தாதேடா. யாருக்கு? இவளுக்கு. அப்படியே நம்பிக்கிட்டு இருங்க இன்னமும். ஐயா, அப்படியெல்லாம் பேசாதையா முத்துக்கண்ணு, பச்சை பிள்ளை. யாரு இவளா பெரியம்மா? ஆமா ஆமா, நிஜமாவே என் பேத்தி பிள்ளை பயந்து போய் தான்டா இருக்கா. இங்கே பாரு பேத்தி பிள்ளை, இதுக்கெல்லாம் பயப்படாத. இன்னும் எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்பதானே வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எம்பது தூரம் போக வேண்டியதா இருக்கு உனக்கு. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. என்ன, எது வேணாலும் தைரியமா எதுக்கு நிக்கணும். சரிங்க தாத்தா. அதான் நாம எல்லாம் துணையா இருக்கோம்ல, பாத்துக்கிடுவோம். பிள்ளை பயந்துட்டா. மலர் பிள்ளையும் ரொம்ப பயந்து போய்தான் இருக்கா போல. மூஞ்சியே சரியில்லை. யார பத்தி தான் கவலைப்பட்டு வருத்தப்படுறதுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்த 2 பொண்ணுங்களும் எவ்வளவு பெரிய ஏழ்றன்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏண்டா? ஆமாக்கா, ஒன்னு ராகு ஒன்னு கேது. அப்படியா? சரி சரி, ஓகே. ஆல் ப்ராப்ளம்ஸ் ஒதுக்கி ஓரமா டஸ்ட்பின்னில் புட்.
ஷப்பா, என்னத்தா சொல்ற? எல்லா பிரச்சனையும் ஒதுக்கி ஓரமா குப்பை தொட்டியில போடுவீங்களாம். ஓ ஆஹா. அப்புறம் நெக்ஸ்ட் மை அண்ட் மை கிராண்ட் சன் பர்த்டே ரெடி டு செலிப்ரேட். இப்போ என்னடா சொல்ற? புரியலையா உனக்கு? புரியுது, அரையும் குறையுமா புரியுது. உனக்கும் உங்க ஆத்தாளுக்கும் நாளை கழிச்சு பிறந்த நாள். அதைத்தான் செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆகணுமா சொல்றா. உனக்கு மட்டும் எப்படி புரியுது எல்லாம்? என்ன செஞ்ச தொலைய சொல்ற? நான் பிறந்த அதே ராசி நட்சத்திரத்துல தான் இவளும் பிறந்திருக்கா. நோ மை கிராண்ட் சன், நான் பிறந்த அதே ராசி நட்சத்திரத்துல தான் நீ பிறந்திருக்க. அதான்டா நீங்க ரெண்டு பேரும் எப்போ ஒரே குட்டையில ஒரு மட்டை மாதிரியே இருக்கீங்க. நீங்க எது பண்ணாலும் உங்க அண்ணன் கிட்ட மாட்டிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு இதான் காரணம். எஸ் பிரதர். நானுமா? சொல்லு. கம் பர்த்டே ரொம்ப கிராண்ட் செலிப்ரேட். வர பிறந்த நாளை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணுமா? பண்ணிடுவோம். 71 + 24 kg கேக் ஆர்டர் புட். ஏத்தா இப்படி பேசுறதுக்கு நீ தமிழ்லயே பேசி தொலைக்கலாம்ல. அப்புறம் நான் படிச்ச இங்கிலீஷ்ல வேஸ்டா போயிடாது. யோ, ஆத்தாளுக்கு 71வது பிறந்த நாளுங்கிறதுனால 71 கிலோ கேக்கு, எனக்கு 24வது பிறந்த நாளுங்கிறதுனால 24 கிலோ கேக்கு, ரெண்டையும் கலந்து பெரிய கேக்கா வாங்கணுமா? எஸ் எஸ் கரெக்ட். போத்தா, வேணா ஒரு 100 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி ஆளு கொண்டா கொடு. நோ 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 நோ, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். பெரியம்மா, இங்க எவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு இன்னும் ரெண்டு பேரும் உம்முனே இருக்கீங்க? ஓ, வாழ்க்கையை நினைச்சா தான் கவலையா இருக்குதா? ஏத்தா பஞ்சு, அவளே இப்பதான் அதையெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் சிரிச்சு வச்சு இருக்கா. நீ அதையே ஞாபகப்படுத்தாத. அப்படி இருங்கத்தா, அப்படி எல்லாம் விட்டுருவோமா நம்ம? சரி, என் பேரன் பெரியவனும் அவன் பொண்டாட்டியும் எங்க? மாடியில இருக்காங்க தாத்தா. சரி, வரட்டும். வந்ததும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? ஐயா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னையும் ஆர்டர் பண்ண? உனக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கேன்டா. எல்லாருக்கும் அதே போட்டிருக்கேன். எனக்கும் உங்க ஆத்தாளுக்கு மட்டும் இட்லி. பிரதர், எனக்கு 4 டீத் மட்டும்தான் இல்ல. உங்கள மாதிரி எல்லா டீத்தும் விழல. 4 பல்லு இல்லைனாலும் சரி, 40 பல்லு இல்லைனாலும் சரி, இட்லி தான் சாப்பிடணும். ஓ மை காட், சோ சேட். தம்பி, இவ என்னடா இப்படி ஆயிட்டா? அனுபவி, எங்களோட சேர்ந்து நீயும் இந்த கொடுமையை அனுபவி. அதானடா. நாளை கழிச்சு ஆத்தாவுக்கும் முத்துக்கண்ணுக்கும் பிறந்த நாள். அதுக்கடுத்து ஒரு 2 நாள்ல வெண்ணிலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும். அப்புறம் ரிசப்ஷன் வேற இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்து பிள்ளைய எப்போ கூட்டிட்டு வரணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பாப்பாவே வந்துட்டா. என் பேரன் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணுவான். பத்தியா பஞ்சு? அதான் எப்படியும் 1 வாரம் 10 நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரே விசேஷம் தான். ஆமா, பின்ன கஷ்டம் கவலை என்னைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சந்தோஷத்தையும் கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கணும். கொண்டாடிடுவோம். செலிப்ரேஷன் மோட் ஸ்டார்ட்.